ஹே கைஸ், நான் திருமலை ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு பிகினராக நீங்கள் வந்து ரன்னிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 முக்கியமான விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், கரெக்டான மைண்ட் செட் இருக்கணும், கரெக்டான கோல் இருக்கணும். ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும், 6 கிலோமீட்டர் ஓடணும், 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்லாம் ரன்னிங்கில் வராதிங்க. எப்பயுமே ரன்னிங்கில் வரும்போது நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மைண்ட் செட்டோடு உள்ள வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, நான் ரன் பண்ணதே இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் கழித்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரன்னிங் கூட வந்து ரொம்ப லாங் பண்ணாதீங்க, லைக் 500 to 700 மீட்டர் பண்ணுங்கள். அது ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லாங் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். லாங் டிஸ்டன்ஸ்னால் அப்படி 10 கிலோமீட்டர் ஓட சொல்ல 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓடுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ளேஸ்லேயே ஓடுங்க. ரொம்ப வேகமாக ஓடணும்லாம் அவசியம் இல்லை. போக போக எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீக்குக்கு மேக்ஸிமம் 3 to 4 டேஸ் ரன்னிங் பண்ணாலே போதும். மற்ற நாள் ரெஸ்ட் விடுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், பட் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது விஷயம், ரன்னிங் க்ளோத்ஸ் அண்ட் ரன்னிங் ஷூஸ். நான் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன், செருப்பு போட்டே ஓடுவாங்க, வெறுங்கால்லேயே ஓடுவாங்க, கிரவுண்ட்லேயே செருப்பு போட்டு ஓடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஆனால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பேசிக்காக ரன்னிங் ஷூ வாங்கிக்கோங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கேயாச்சும் ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருக்கும், அங்கே போயிட்டு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான ரன்னிங் ஷூ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பேசிக்காக இருந்தால் போதும். அப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ரன்னிங் பண்ண போகிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ரன்னிங் ஷூ வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பேசிக்கான ரன்னிங் ஷூ வாங்கிக்கோங்க. அப்புறம் ரன்னிங் ட்ரெஸ்ஸு. இதில் தான் எல்லாருமே வந்து பெரிய கன்ஃபியூஷன். வீடியோவில் பார்ப்பீங்க, லைக் அவங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வர்றாங்க, அவங்க அந்த பிராண்டோட ட்ரெஸ்ஸு போட்டு வர்றாங்க, நானும் வந்து அப்படி போடணும். அதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அவங்க பேஷனாக எடுத்து பண்ணுறாங்க, அதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன், நான் அதெல்லாம் வாங்கணுமான்னா அதெல்லாம் ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிற டிஷர்ட் போட்டுக்கோங்க, ஷார்ட்ஸ் போட்டுக்கோங்க. நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, பாலிஸ்டர் கிளாத் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஜெர்சி வாங்கியிருக்கேன்னு சொல்லி. 300 ரூபாய்க்கு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கும், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ரன்னிங் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம், ஸ்டைல் கிடையாது. அடுத்து 3வது விஷயம் என்னென்னா, வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்கே இதுதான். வருவாங்க, யாராச்சும் கிரவுண்ட் ஓடிட்டுருக்காங்கன்னு பார்ப்பாங்க, அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஓடி முடிஞ்சா அப்படியே கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் என்ன ஆகும், எல்லாம் இன்ஜுரி தான் வரும். அப்புறம் அவ்வளோதான், ஒரு வாரத்தில் போய்ட்டு போக வேண்டியதான் அப்படியே எல்லாத்தையும் மூடிட்டு. வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் தான் உங்களோட இன்ஜுரி எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வார்ம் அப் என்னென்ன பண்ணலான்னா, ஒரு 5 நிமிஷம் பிரிஸ்காக வாக் பண்ணலாம், ஹிப் ட்விஸ்ட் பண்ணலாம், அப்புறம் ஆர்ம் ஸ்விங்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஜாகிங் பண்ணலாம் நின்ன இடத்துலையே. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வந்து கொஞ்சம் வார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் போடும்போது உங்கள் மசில்லாம் லூஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக ரன்னிங் பண்ணலாம். கூல் டவுன் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். லைட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணலாம். இதுவே போதும். அப்புறம் 4வது விஷயம், ஹைட்ரேஷன் அண்ட் ஃபுட். ஹைட்ரேஷன் தான் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை மட்டும் நீங்கள் விட்டீங்க அவ்வளோதான். மார்னிங் ஆர் ஈவினிங் நீங்கள் எப்போ ரன்னிங் பண்ண நினச்சிங்கனாலும் 30 to 40 மினிட்ஸ் முன்னாடியே தண்ணி குடிச்சிருங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வயிறு ஃபுல்லாக குடிக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே குடிங்க. அப்புறம் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் என்னென்னா, நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஒரு பனானா சாப்பிட்லாம், ஒரு டேட் சாப்பிட்லாம். அதெல்லாம் நல்லா காப்ஸ் கொடுக்கும் உங்கள் உடம்புக்கு. அதனால் இங்கே கொஞ்சம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபுட்டு எப்படின்னா, லைக் நான் வந்து எந்த ஒரு டயட்டுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் நல்லா காலையில் நல்லா சாப்பிடுவேன், மதியம் காலையில் நல்லா சாப்பிடுவேன், மதியம் நல்லா சாப்பிடுவேன், நைட் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா தண்ணி குடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அதனால் நான் வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, டயட் இருக்காதீங்க. மெயினாக ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா டயட் இருக்கலாம். லைக் நான் நார்மலாக தான் உடம்பு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் டயட்லாம் இருக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, நார்மலாக சாப்பிடுங்க. அப்புறமா காலையில் இருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரன்னிங் போங்க. மறக்காமல் ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி குடிங்க. அடுத்து 5வது விஷயம், ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி. எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, நான் டெய்லி ரன்னிங் போனால் தான் என்னோடய ப்ராக்ரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா ரெஸ்ட் விட்டிங்கனாலே உங்கள் ப்ராக்ரஸ் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் என்னோடய சீக்ரெட்டும் கூட. ஒரு வீக்குக்கு 3 to 4 டேஸ் ரன்னிங் போங்க, 1 to 2 டேஸ் வந்து ரெஸ்ட் விடுங்க, ஒரு நாள் லைட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், அதுவே போதும்.
இது 5 விஷயம் தான் ரன்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பேசிக்கான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஹோப்ஃபுல்லி நான் வந்து நான் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது எல்லாமே நான் வந்து என்னோடய 1 வருஷம் ரன்னிங் ஜேர்னியில் வந்து கற்றுக்கிட்டது. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது மாதிரி ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ் கண்டென்ட்டை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.